இப்போ இன்றைக்கி விசாரணைக்கு போகிறாரு. இதை கூட காலையில் பத்திரிகை ஊடகங்கள் அப்படி தான் போட்டுட்ருக்கு. இது அவர் நான் என்ன கேட்குறேன்னா, ஆப்கானிஸ்தான் போய் வந்து இப்போது போர் நிறுத்த போகிறாரா, இல்லை வந்து பாலஸ்தீனத்தை வந்து வாங்கி கொடுக்க அவர் வந்து கிளம்பி போகிறாரா? அவர் அவ்வளோ பெரிய பிரச்சனைக்காக போகிறார் அவர். எதுக்கு பத்திரிகை ஊடகங்கள் காண்பிக்கின்றன? அவர்களுக்கு பார்வையாக வியூஸ் கிடைக்குது, ஒரு வந்து டிஆர்பி கிடைக்குங்கிற பண்ணுறாங்க. ஆனால் இதனால் வந்து பாதிக்கப்படக்கூடியது என்னது? தமிழ்நாட்டினுடைய நாகரிகமான ஒரு அரசியலை எடுத்து செல்ல வேண்டிய விஜய், அந்த கடமையில் இருக்கக்கூடிய விஜய் வந்து தற்பொழுது தன்னை வந்து இந்த அரசியல் கட்சிகள் எல்லாம், இந்த பத்திரிகை ஊடகங்கள் எல்லாம் ஒரு விளம்பர பொருளாக பயன்படுத்தி கொள்கிறது என்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தவர் விஜய் தான். ஸோ இது அவர் தவிர்த்திருக்க வேண்டும். இல்லை, இயல்பாகவே செய்தி ஊடகங்கள்லையும் அச்சு ஊடகங்கள்லையும் தலைவருடைய புகைப்படமாவது வராதாங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்புமே. ஏன்னா இல்லைன்னு மறுத்தாலும் அதான் உண்மை. அது எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, சீமானன் உட்பட இருந்தாலும் சரி, தமிழ் தேசியம் பேசுகிறவங்க இருந்தாலும் சரி, திராவிடம் பேசுகிறதும் சரி, படத்தில் வரணும். இது வந்து விஜய் அவர் எதிர்பார்த்து செஞ்சுருந்தாருன்னா நீங்கள் இந்த விமர்சனம் வைக்கலாம். அவர் வந்தாலே ஒரு செய்தி ஊடகங்கள் போடுறது, அதை வந்து பிஜிஎம்லாம் போட்டு அப்படியே மாஸ்க் ரோடு காட்டுறது எல்லாமே ஊடகங்கள் பண்ணுற வேலை அது. அதனால் வந்து பண்ணுறாங்க. இது வந்து விஜய் பயன்படுத்தினாங்கன்னா பயன்படுத்தினா என்ன தப்பு? அவங்க ப்ரொமோஷன் அவங்க பயன்படுத்தினா இது இவர் ப்ரொமோஷன் பயன்படுத்துறாரு. ஏன் அப்படி செய்கிறாங்கிற ஒரு நம்ம ஆராய்ச்சி பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கியது விஜய் தான். நீங்கள் மக்களை இப்போ விஜயகாந்த் இருக்கார். விஜயகாந்த் வந்தார்னா மக்களோட மக்களாக கலந்து வந்து இருந்தார். அவரும் ஒரு திரைப்படத்தில் ஒரு நம்பர் 1 ஸ்டாராக திகழ்ந்தவர் அவர். அப்போ அவருக்கெல்லாம் ஏன் அந்த மாதிரி பிஜிஎம்லாம் மக்கள் போடல? கமல்ஹாசன் வந்தார், அந்த மாதிரி ஊடகங்களில் பிஜிஎம் போடலையே, இல்லைங்களா? இப்போ சீமானும் ஒரு திரைத்துறை பின்புலத்திலிருந்து வந்தவர் தான். ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, மக்களோட மக்கள் எல்லாம் போடல. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சண்டே வந்து விண்டோ ஷாப் நடத்துகிற மாதிரி, விண்டோ ஷாப்பிங் பண்ணுற மாதிரி சண்டே மட்டும் வந்து அரசியல் கட்சி நடத்துறது, அப்புறம் எல்லாத்தையும் பனையூருக்கு வரவழைத்து பார்ப்பது, பத்திரிகையாளர்களை சந்திக்காதது. இப்போ மக்கள் மத்தியில் ஒரு அட்டாச்மெண்ட்டே இல்லாமல் தன்னை வந்து ஒரு பெரிய இப்போ ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க, நான் எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். அவங்க வந்து அடிக்கடியெல்லாம் பத்திரிகைகளை சந்திக்க மாட்டாங்க. ஆனால் பத்திரிகைகளை சந்திச்சாங்கன்னா அத்தனை பத்திரிகைகளும் இருக்கும்.